ஹரிதா, எப்படி இருக்க? அண்ணா, நீங்களா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் 1 மணி நேரமா இங்க தான் இருக்கேன். நீ இங்க தான் இருந்தியா? இல்ல சார், இப்பதான் வந்தேன். புக்ஸ் எடுக்க வந்தியா? இல்ல சார், வயலின் ஸ்ட்ரிங் வாங்க வந்தேன். ஓ, அதுவும் இங்க கிடைக்குமா? இல்ல, முன்னாடியே சொன்ன வாங்கி தருவாங்க. நான் கொடுக்குறேன். வேண்டாம் சார். நான் கொடுக்குறேன்னு சொல்றேன்ல. நான் வாங்கி கொடுக்குற கம்பியை கட்டினா உன் வயலின் வாசிக்குமா இல்லையான்னு பார்க்கலாம். பில்ல கொடுங்க. நான் கிளம்பிட்டேன் சார். வண்டி இருக்கு, நான் டிராப் பண்றேன். வேண்டாம் சார், நான் சைக்கிள்ல வந்தேன். சரி, என் கூட ஒரு கப் காஃபியாவது சாப்பிடுயா? அது சாரி சார். ஒரு கப் காஃபி தானே சாப்பிட சொன்னேன். இதுக்கு போய் நீ வேணாங்கிற? அதுக்கு இல்ல சார், எனக்கு இப்போ வயலின் கிளாஸ் இருக்கு. இன்னொரு நாள் வரேனே. இன்னொரு நாள் நாம சந்திப்போன்னு என்ன நிச்சயம்? இந்த ஊர்லயே நான் நிரந்தரமா இருக்க போறதில்ல. மிஞ்சி போனா 1 வாரம் இருப்பேன். கஷ்டமா இருந்தா வேண்டாம், நீ போ. நான் வரேன் சார். நீ ரொம்ப டென்ஷனா இருக்க போல இருக்க. அமெரிக்கால வளர்ந்த பொண்ணுங்க இப்படி இருக்க மாட்டாங்களா? இல்லையே, டென்ஷன் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன, ஒழுங்கா பேச கூட மாட்டேங்கிற? என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிற? வெறும் காஃபி சாப்பிட்றதுக்காக மட்டும் உனக்கு கூப்பிடல, பேசுறதுக்காகவும் தான். இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா நாம எப்படி ஃப்ரெண்ட் ஆகுறது? பட்டிக்காட்டு தமிழ் பொண்ணு மாதிரி கூச்சப்படுறியே. நல்லதுதான். இந்த அடக்கம் தான் நல்ல பொண்ணுக்கு அழகு. அமெரிக்கால கூட நாங்க எப்பவுமே இப்படிதான். அப்பா ரொம்ப கண்டிப்பானவர். வீட்ல தமிழை தவிர வேற எதுவும் பேசக்கூடாது. எப்ப ஊர்ல இருந்து இங்க வந்தாலும் இங்க இருக்கிற எல்லா பொருளையும் வாங்கிட்டு போயிடுவாரு. என்ன இங்க காலேஜ்ல சேர்த்ததுக்கு காரணமே அதுதான். எங்க அம்மாக்கு நான் இங்க படிக்கிறது பிடிக்காது. எதனால தெரியல, அம்மாக்கு இங்க வர்றதே பிடிக்காது. உனக்கு? எனக்கு இங்கதான் ரொம்ப பிடிக்கும். இங்கன்னா எங்க பாட்டி வீடு எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? வாய்க்கா, வரப்பு, வயலு, மாங்காய், அப்புறம் மயிலு, ஒரு அணில கூட நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பேரு கண்ணன். நான் போனேன்னா என்ன விடவே விடாது. என் பாக்கெட்ல ஏறி உட்காரும். அப்பாவை பார்க்க முடியலங்கிற ஒரே ஒரு வருத்தம் தான். பாவம், நான் அவருக்கு உயிர். நான் இங்கேயே இருக்கேன்னு அவருக்கு கோவம். அப்புறம் தம்பி கோபி, நாங்க 2 பேரும் எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருப்போம். நான் அப்பாவோட பொண்ணுன்னா அவன் அம்மாவோட பையன். நான் உங்களை ரொம்ப போர் அடிக்க வச்சுட்டேன். அம்மா அப்பா கோபிய பத்தி பேசினதும் shall I? நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. ஆமா, இல்லனா நான் டாக்டர் ஹரிகுமாரோட பொண்ண பிறந்திருப்பேனா? யாருன்னு சொன்ன? டாக்டர் ஹரிகுமார் மேனன் தான் எங்க அப்பா. அம்மாவோட பேரு அனிதா. அப்பா பேர்ல இருக்கிற ஹரி, அம்மா பேர்ல இருக்கிற தா சேர்ந்துதான் என் பேரு ஹரிதா. ஐயோ, பிரின்சிபல். Harita, I want your explanation. உண்மைதான். நான் அவரு கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன், டீ குடிச்சேன். நான் உன்னை என் பாய் ஃப்ரெண்ட் கூட போல.
உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு பெரிய மனுஷன் கூட யாரா வேணாலும் இருக்கட்டும், பட் he is an outsider. இந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு குட்வில் இருக்கு. அதனால தான் அமெரிக்கால இருந்து கூட ஸ்டூடண்ட்ஸ் இங்க வந்து படிக்கிறாங்க. You have that much of responsibilities and dedication. மறுபடியும் இப்படி நடந்தா உன்னை இந்த மாதிரி வார்ன் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்? கம். நீ ஏமா பிரின்சிபலை பார்த்ததும் ஓடுன? அதனால தானே அவருக்கு சந்தேகம் வந்துச்சு. என்ன இப்படி பேசுறீங்க? அவருக்கு என் அப்பா வயசு இருக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. ஒரு கலைஞன் யாரு, என்ன, அவர் மேல நம்ம வச்சிருக்கிற மதிப்பு என்ன, அதெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு புரியாது. நீ இதெல்லாம் மறந்துட்டு படிக்கிற வேலையை பாரு. எக்ஸாம் வருதுல்ல? ம்